நிறைய பேர் கமெண்ட்டில் சாஸ்திரம் படி நம்ம பூஜை அறையில் என்னென்ன படங்களை வைக்கலாம், என்னென்ன படங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவர்களுக்கான பதிலாக இந்த பதிவு பார்க்கலாம். கடவுள் அப்படின்னாவே எங்கும் நிறைந்திருப்பவர். அவர் எல்லா ஜீவராசிகளையும் காக்கக்கூடிய தன்மை கொண்டவர். அப்படி இருக்கும்போது ஏன் சில படங்களை மட்டும் வைக்கக்கூடாது? குலதெய்வமாக இருக்கக்கூடிய படங்கள் உக்கிர தெய்வமாக இருந்தால் அதை வைக்கலாமா? இல்லை உக்கிர தெய்வமாக இருந்தால் அதை வைக்கக்கூடாதா? வாராகி அம்மன் படத்தை வைக்கலாமா? ஆஞ்சநேயர் படத்தை வைக்கலாமா? இப்படி எத்தனையோ கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த பதிவில் இருக்குது. இப்போ கடவுள்னா ஒன்று தாங்க. ஆனால் அவர்களோட தோற்றம் வேற, இந்த பூமியில் அவர்கள் தோன்றியதற்கான காரணம் வேறையாக இருக்கும். இப்போ காளியோட அவதாரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காளி விகாரமாக இருக்கும். தீய செயல்களை அழிக்கக்கூடிய காரணத்துக்காகவும் மாந்திரீக தாந்திரீகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இருக்கும். இந்த காளி சாந்தமாக நம்ம பார்க்க முடியாது. அப்படியே கோபத்தோட ஆக்ரோஷமாக வதம் செய்யக்கூடிய தோற்றத்தில் தான் நம்ம இந்த தெய்வத்தை நம்ம பார்ப்போம். காளினா இப்படி தான் இருப்பா, சிரித்த முகத்தோட காளியை நம்ம பார்க்க முடியாது. இப்போ சனீஸ்வர பகவானை எடுத்துக்கோமே, அவர் ஒரு நீதிமான், நியாயம் தர்மம் பார்த்து அவர் பாவம் செய்கிறவங்களுக்கு ஏற்ப தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். பாவம் பார்த்தாருன்னா அவரோட கடமையை அவர் செய்ய முடியாது. அவரோட புகைப்படத்தை நம்ம வீட்டில் வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப தண்டனைகள் கிடைக்கும். அதற்காக சனீஸ்வர பகவானோட படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. சாஸ்திரம் படி இப்போ எந்த கடவுளை வச்சு நம்ம வழிபடுகிறோமோ அந்த தெய்வங்களோட தோற்றத்திற்குரிய காரணங்கள், அந்த தெய்வத்திற்குரிய குணநலன்கள், அதை பொறுத்து நம்ம வீட்டில் பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லக்ஷ்மியோட படத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த லக்ஷ்மியோட முகத்தில் ஒரு சாந்தம் இருக்கும், செல்வத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். காளியோட தோற்றத்தை பார்த்தோம் அப்படின்னா அது கோபமாக ஆக்ரோஷமாக இருக்கும், ஒரு அழிக்கக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் காளியோட புகைப்படம் வேண்டாம். லக்ஷ்மி, சரஸ்வதி, மாரியம்மன் இது மாதிரி படங்களை வீட்டில் வைக்கலாம். பூஜை அறையில் நான் முன்ன சொன்ன மாதிரி சனீஸ்வர பகவானோட படத்தை எக்காரணம் கொண்டும் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு நீதிமான் தர்மவானாக இருந்தாலும் அவர் ஒரு பாவ கிரகம். ஏன் அப்படின்னா பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லி திட்டுற, இப்படியா பிள்ளைய திட்டுவ அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சனீஸ்வர பகவானோட பேரை சொல்லி பிள்ளைகளை திட்டுவாங்க, மற்றவர்களை திட்டுவாங்க. அதை நான் பேரை சொல்ல விரும்பலை. அந்த வார்த்தையை சொல்லும்போது நம்மளை சனீஸ்வர பகவான் பிடித்து கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சனீஸ்வர பகவான் நீதிமானாக இருந்தாலும் அவர் ஒரு பாவ கிரகம். அதனால் அவரோட புகைப்படத்தை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. சமீபத்தில் பார்த்தா நிறைய பேர்லாம் இந்த நவகிரக படத்தை வைக்கிறாங்க, சனீஸ்வர பகவான் படத்தை வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு. சாஸ்திரம் படி வைக்கக்கூடாது. நவகிரக படத்தில் புண்ணிய கிரகமும் இருக்குது, பாவ கிரகமும் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலை செய்யும், எல்லாமே நன்மை செய்யாது. அதனால் சனீஸ்வர பகவான் படம், நவகிரகம் படம் இதெல்லாம் தப்பி தவறி கூட பூஜை அறையில் வைக்காதீங்க. அடுத்து நடராஜரோட படமோ சிலையோ பூஜை அறையில் வைக்காதீங்க. நடராஜர் ஒரு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு கடவுள், அசுரனை வதம் செய்வதற்கு தோன்றிய ஒரு தோற்றம். அதனால் அவரோட புகைப்படத்தையோ சிலையையோ வீட்டில் பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபடக்கூடாது. அடுத்தது நம்ம எல்லோருக்கும் பிடித்த கடவுள் முருகபெருமான். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகபெருமானோட படத்தை மொட்டை அடித்து கொண்டு ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய படத்தை வீட்டில் வைக்காதீங்க. பழனிக்கு போகிறப்ப முருகபெருமானை நம்ம ஆண்டி கோலத்திலையும் தரிசனம் செய்யலாம், ராஜ அலங்காரத்திலையும் தரிசனம் செய்யலாம். அது ரெண்டுமே நல்ல பலன் தான் நமக்கு கொடுக்கும். அங்கே போய் ஆண்டி கோலத்தில் பார்த்தேன் கஷ்டம் வந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் வீட்டில் முடிந்த அளவு ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் படத்தை வைக்காதீங்க. ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் படத்தை வீட்டில் வச்சு வணங்குங்க. ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் படத்தை நம்ம வீட்டில் வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு நான் சொல்லலை.
பூஜை அறையில் காலையில் விளக்கேற்றி வழிபடும்போது மங்களகரமான தோற்றத்தை கொடுக்கக்கூடியதும் மகிழ்ச்சியை தரக்கூடியதுமாக இருக்கக்கூடிய படத்தை வைக்கும்போது நமக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றல் பரவும். அதனால தான் லக்ஷ்மி சாந்த ஸ்வரூபமாகவும் செல்வத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய லக்ஷ்மியோட புகைப்படத்தை நம்ம வீட்டில் வைக்கிறோம். காளி அப்படிங்கிறது அழிக்கும் தன்மையை குறிக்கக்கூடியதாகவும் ஆக்ரோஷமாக இருக்கிறதுனாலையும் அதை வைக்க வேணாம் அப்படின்னோம். அதே போல தாங்க வீட்டில் முருகபெருமான ஆண்டி கோலத்தில் வைத்து வழிபடுவதற்கும் ராஜ அலங்காரத்தில் வைத்து வழிபடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான். ஆனால் ஆண்டி கோலத்தில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா கஷ்டம் கண்டிப்பாக அவர் நமக்கு தரமாட்டார். முருகனை எந்த கோலத்தில் வச்சு வழிபட்டாலும் நமக்கு நல்லது தான் நடக்கும். ஆனால் நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் அப்படின்னா ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் படத்தை வீட்டில் வைத்து வழிபடுங்க. அடுத்தது உக்கிர தெய்வங்களாக சொல்லக்கூடிய கருப்பண்ணசாமி, முனியப்பன், ஐயனார், இந்த சுவாமி படங்களெல்லாம் வீட்டில் வைத்து வழிபடாதீங்க. அந்த தெய்வங்கள்லாம் ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னா அதை வீட்டில் தயவு செஞ்சு வைக்காதீங்க. அந்த படங்கள் சாந்தமாக ஒரு பய உணர்வு இல்லை, பார்க்கும்போதே ஒரு மனநிறைவு வருது அப்படின்னா அந்த படத்தை தாராளமாக வச்சுக்கலாம். அப்படியே கோபத்தோட ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய உக்கிர தெய்வங்களை கண்டிப்பாக வீட்டில் வைக்கக்கூடாது. சில பேருக்கு குலதெய்வமாக இந்த உக்கிர தெய்வங்கள் இருக்கும். கருப்பண்ணசாமி, முனியப்பன், ஐயனார் இவங்களோட இதெல்லாம் அது உங்கள் குலதெய்வமாகவே இருந்தாலும் அந்த கருப்பண்ணசாமி, முனியப்பன், ஐயனார் இவங்கெல்லாம் சாந்தமாக இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாம். வீட்டில் சிலைகள் வச்சு வழிபடுறவங்க கட்டை விரல் அளவுக்கோ அல்லது 2 அடி உயரத்திலேயோ இருக்கலாம். அதற்கு மேலே உயரம் உள்ள சிலைகளை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது. ஏதோ ஒரு நெய்வேத்தியம் அந்த சிலைகளுக்கு தினமும் வைங்க. அதே போல் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி தினமும் அந்த சிலைகள் இருக்குது அப்படின்னா வைங்க. அந்த சிலைகள்லாம் உடஞ்சி போய் இருக்குது அப்படின்னா அதை வீட்டில் எக்காரணம் கொண்டும் வைக்காதீங்க. புகைப்படமாக இருந்தால் கூட அந்த புகைப்படம் டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னா அதை வீட்டில் வைக்காதீங்க. சிலையாக இருந்தாலும் புகைப்படமாக இருந்தாலும் கிழக்கு நோக்கி வைங்க. சிவன், ஐயப்பன், ஆஞ்சநேயர் இந்த சுவாமி படங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா வீட்டில் சுத்தமாக தனி அறை, பூஜை அறை இருக்குது அப்படின்னா வைங்க. உங்களுக்கு தனி அறையாக இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு மனசில் போட்டு ஒரு குழப்பத்தோட நீங்கள் பல தெய்வங்களை வச்சு வழிபடுவதோட ஒரு சில படங்கள் நல்ல பெரியதாக உங்கள் மனசுக்கு நிறைவாக தரக்கூடிய படங்களை வீட்டில் வச்சு வழிபடுங்க. கற்பக விநாயகரோட படம் வீட்டில் வைத்து வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருகும். வீட்டில் மறந்து போய் கூட இந்த செயற்கை பூக்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சுவாமிக்கு வைக்கவே வைக்காதீங்க. அப்புறம் செயற்கை பொட்டு, ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் சில பேர் சாமிக்கு வைப்பாங்க, அதை வைக்காதீங்க. வாடிய பூக்கள் இருந்தது அப்படின்னா உடனே எடுத்துருங்க. அதே போல் சுவாமி ரூம் ஒட்டடை படிஞ்சு போய் நூலாம்படை அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. எலக்ட்ரிக் லைட் இருக்கு இல்லையா, இந்த சின்ன சின்னதாக அலங்காரத்துக்காக சாமிக்கு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வைக்காதீங்க. வீட்டில் கத்தி, அப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கு இப்போல்லாம் ஸ்டீல்லையே ஒன்று வந்திருக்கு சாமிக்கு பூஜை அறையில் உடைப்பதற்கு, அதை நீங்கள் பூஜை அறையில் வைக்காதீங்க. நீங்கள் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுனாலும் சரி, பித்தளையில், வெள்ளியில் எத்தனை விளக்கு ஏற்றுனாலும் தினமும் அகல் விளக்கு ஒன்று ஏற்றுங்க. அதுதான் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விளக்கு, அதை தினமும் ஏற்றுங்க. வாராகி அம்மன் படம் சில பேர் வைக்கலாமா, சிலையை வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வாராகி அம்மன் படமோ சிலையோ எது இருந்தாலும் சரி, அதற்கு தினமும் உங்களால் நெய்வேத்தியம் வைக்க முடியும், அதற்கு அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் வைங்க. இல்லைன்னா வைக்க வேண்டாம். ஏன்னா அதை ஒரு கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.